Hello friends, welcome to Shailu's Artistry. இன்னைக்கான வீடியோல கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ஃப்ரிட்ஜினுடைய கார்ட்போர்ட் எடுத்திருக்கேங்க. இதுல 4 சைட்ஸ் இருக்கு. மொத்தமா நமக்கு வந்து 8 சைட்ஸ் தேவைப்படுது. அதனால நான் 2 கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மரத்தோட பிரான்ச்சஸ் எல்லாம் வரைஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணி 8 சைட்ஸ் மேலேயுமே இதே டெம்ப்ளேட்டை வரைஞ்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். மற்ற கார்ட்போர்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கார்ட்போர்ட் ரொம்பவே ஹார்டாக இருக்குங்க. அதை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய செரேட்டட் நைஃப், நல்லா ஜிக்ஸாகாக இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா தெர்மோகால் கட்டரோ இல்லை நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய சிசர்ஸோ யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரைஞ்சிருக்கேன், அதிகமான கர்வ்ஸ் கொடுக்கலைங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா காம்ப்ளிகேட்டடான பிரான்ச்சஸ் போட்டுக்கோங்க. கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கனால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவே நான் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக 8 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 8 பீசஸ் தனியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த 8மே ஒரே மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். இதுக்கு எல்லாத்தையும் ஒட்டுக்க நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு 2 கார்ட்போர்டை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அதோட 2 சைட்ஸும் ஒரே இடத்துல ஜாயின் ஆகிற மாதிரி வச்சு சென்டரில் நம்ம செலோ டேப் போட்டு ஒட்ட போகிறோம். இதுக்கு நீங்கள் அந்த ப்ரௌன் கலர் டேப் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான டேப்பு போட்டுக்கலாம். எந்த டேப்பை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய டேப் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை ஜாயின் பண்ணினதுக்கு பின்னாடி இதை ஓப்பன் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ண முடியுது, ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி. இப்போ அதுக்கு மேலே மற்ற கார்ட்போர்ட்ஸையும் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை எப்படி ஒட்டியிருக்கோமோ அதே மாதிரி மற்ற பீசஸையும் இதோடு சேர்ந்து ஒட்ட போகிறோம். ஏற்கனவே இதில் 2 பீசஸ் இருக்குது. இப்போ அதோடு சேர்ந்து 3வது பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஜாயின் பண்ணணுமோ அதே மாதிரி 2 ஒட்டுக்க வச்சு ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ 3வது பார்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். பாருங்கள், க்ளோஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதை ஓப்பனும் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி 4வது 5வதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 8 பீசஸையும் ஒட்டுக்க ஒட்டிடலாம். இப்போ இந்த 8 பீசஸையுமே நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோங்க. இப்போ இது ஃபுல்லாக ஒரு புக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நிற்க வச்சா கூட பாருங்கள், சாயாமல் ஸ்ட்ரெயிட்டாக நிற்குது. இப்போ இதை மெல்லமாக ஓப்பன் பண்ணி விடணும். எல்லா சைட்ஸ்லையுமே பார்க்குற மாதிரி ஓப்பன் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ட்ரீயோட உண்மையான பிரான்ச்சஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறக்கு. இதை ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுங்கிறனால நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா லைட்டாக தட்டினீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இதை ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்மாக ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக அது மேலே ஏதாச்சும் ஒரு லேயர் கொடுத்தாகணும். அதனால் இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்து இதை ஃபுல்லாக சுற்றி விட போகிறோம். நான் வந்து ஜூட் ரோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கயிறு வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரான்ச்சஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப்ஸை தான் நம்ம வந்து கயிறு வச்சு சுற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் கேப் ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி க்ராஸாக கொண்டு வந்து செகண்ட் கேப்பை வந்து ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி திரும்பவும் க்ராஸாக கீழே எடுத்துகிட்டு போய் அடுத்தடுத்த கேப்ஸையும் நம்ம ஃபில் பண்ணுறக்கு ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கேப்ஸையுமே இந்த மாதிரி கயிறு போட்டு நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இந்த மாதிரி க்ராஸாக கீழே எடுத்துகிட்டு வந்து அடுத்தது சுற்றுவோம். இந்த ட்ரீயை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோட எண்டில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இருக்கிறதுலேயே இந்த கீழ் பகுதியை சுற்றுறதா ரொம்ப ஈஸிங்க. உட்கார்ந்த இடத்துலேயே ஈஸியாக நீங்கள் இதை சுற்றி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். அதில் ஒரே ஒரு செக்ஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா எப்படி க்ராஸாக அந்த கயிறை கீழே எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு தனியாக தெரியுது. கயிறை போட்டு சுற்றின பின்னாடி இந்த ட்ரீ நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் நகர்த்தினாலும் அது நகராது, நல்ல ஃபர்மாக இருக்கும். இதை ஃபுல்லாக செஞ்சு முடித்த பின்னாடி இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவராலாக அந்த ட்ரீயை பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் பிரான்ச்சஸை கொஞ்சம் குட்டி பண்ணிடலான் இருக்கேன். கீழே இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்லேருந்து சைட்ஸை மட்டும் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி விடுறேன். கிறிஸ்மஸ் ட்ரீயோட பேஸ் ரெடியான பின்னாடி அதுக்கு தேவையான இலைகள் எல்லாம் இதில் மாட்டிடலாங்க. இலைகளுக்காக நான் க்ரீன் கலர் garland வாங்கியிருக்கேன். இந்த மாலை வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளுங்க. நீங்கள் எப்படி வேணால் அதை வளைச்சிக்கலாம். அதே நேரத்தில் இதுக்குள்ளே ஒரு சன்னமான ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் எப்படி அதை வளைச்சி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஸ்டிஃபாக நின்றுக்கும். இந்த மாலை உங்களுக்கு 3 சைஸஸில் கிடைக்கும். ஒன்று வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும், இன்னொன்று வந்து மீடியம் சைஸு, இன்னொன்று ரொம்ப லார்ஜாக இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடியது தாங்க. ஏன்னா டிப்பில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் ரொம்ப ஒல்லியாகவும் குட்டியாகவும் தான் இருக்குது. அதை சுற்றுறதுக்கு ஒல்லியான garlandே போதுமானது.
இந்த கார்லாண்டை இது மேலே சுற்றிட்டே வரனால நமக்கு ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு தெரியும். கார்லாண்ட் நல்லா கொழுகுலுன்னு இருக்கிறனால இந்த ட்ரீயை சுற்றிலே கிராஸ் போட்டு விட்டுற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா கொழுகுலுன்னு அடர்த்தியாக இருக்கும். இந்த பிரான்ச்சஸோட சைஸ் மாறும்போது நீங்கள் கார்லாண்டோட சைஸையும் மாற்றிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியான கார்லாண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். போக போக மீடியம் அண்ட் லார்ஜ் சைஸஸையும் நீங்கள் யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிங்க. ஏன்னா ரொம்ப சின்னதான கார்லாண்டே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு கீப் ஆன் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஒர்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கார்லாண்ட் பத்தாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுற்றுறதை தவிர நீங்கள் வேற ஒரு மெத்தட்லேயும் பண்ணலாம். சுற்றுற மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு ரொம்பவே அடர்த்தியாக தெரியும். பாருங்கள் இது எவ்வளோ நல்லா கொழுகுலுன்னு தெரியுதுன்னு. என்ன ஒரு ட்ராபேக்னால் இந்த மாதிரி பண்ணும்போது அதிகமான கார்லாண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது தவிர இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு நூல் உங்களுக்கு தேவைப்படும். ஒன்று கருப்பு கலர் நூல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பச்சை கலர் நூல் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்லாண்ட்ஸ்குள்ளே சன்னமான ஒரு கம்பி இருக்குங்க. அதனால் நீங்கள் இது எப்படி நிற்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி நின்றுக்கும். மெயினாக இந்த பிரான்ச்சஸ்னுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா வி ஷேப் இருக்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இந்த வி ஷேப்பில் நீங்கள் ஈஸியாக அதை சொருகிக்கலாம். இந்த பிரான்ச்சஸை சுற்றி யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் யூஸ் பண்ணுறனால நமக்கு இந்த கார்லாண்டோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். ஒரு கயிறு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு இடத்துல முடிச்சு போட்டிங்கன்னா போதுமானது. எல்லா இடத்துலையும் முடிச்சு போடணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய கார்லாண்ட்ஸ் வைக்கும்போது கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. திரும்பவும் நீங்கள் வந்து இந்த கயிறு கட்டுறக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த வீடியோட எண்டில் இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக பிரான்ச்சஸோட 2 சைடுமே கார்லாண்டை கரெக்டாக பிடிச்சிட்டு இதை அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா போதுமானது. எல்லா இடத்துலையும் முடிச்சு போட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா தான் கழட்டும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரீயை பாருங்கள். இதில் வந்து நம்ம சுற்றில் ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கோம். நிறைய கார்லாண்டை வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரீக்கும் இந்த ட்ரீக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அதனால இன்னும் கொஞ்சம் புசு புசுன்னு தெரியும். இதில் அடர்த்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம மரம் ரெடியான பின்னாடி ஹேங்கிங்ஸ் எல்லாம் மாட்டிடலாங்க. இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன் கடையிலேருந்து. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட்மேடாகவே செஞ்சு மாட்டிடலாம். கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஹோம் டெக்கர்ஸ், கிறிஸ்மஸ் கிரிப் எப்படி செய்கிறது, அந்த கிரிப் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு எல்லா விதமான கிறிஸ்மஸ் வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குங்க. கண்டிப்பாக அதையும் நீங்கள் பாருங்கள். ஹேங்கிங்ஸோடவே லைட் செட்டும் லேஸ் எல்லாமே போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. லைட்ஸ், ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக ரெடியான பின்னாடி பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. நம்ம இது எவ்வளோ சீக்கிரம் செஞ்சோமோ அதை விட ரொம்ப ஈஸியாகவே இதை பிரிச்சிடலாங்க. இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கடைசியில் இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நான் காட்டியிருக்கேன். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக இதை செய்யவும் முடியும், ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணி ஸ்டோர் பண்ணவும் முடியும். வருஷ கணக்கில் இதை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம கடையில் போய் நிறைய காசு கொடுத்து எப்படி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி அதை பல வருஷத்துக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கையாலேயே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சு அதை ரொம்ப வருஷத்துக்கு பாதுகாப்பாக வச்சுக்கலாங்க. இந்த ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணி வச்சு ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் ஆக்கியபை பண்ணும். ஏன்னா ஃப்ளாட் ஆகிடும். அது எங்கே வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் திருப்பியும் நீங்கள் ரீயூஸும் பண்ணலாம். கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே இந்த ட்ரீ எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி கழட்டி எப்படி சேஃபாக வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை பாருங்கள். வேலை முடிஞ்சது. இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் புக் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ரொம்பவே இடத்த கம்மியாக தான் ஆக்குபை பண்ணும். அதே மாதிரி நம்மளோட கார்லாண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோலாக சுற்றி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சிடலாங்க. அதே மாதிரி இந்த ரோப்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் இதை திருப்பி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிறிஸ்மஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள்.
இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலூஸ் ஆர்டிஸ்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.